காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இந்த பானுக்கு எவ்வளவு இருக்கணும். ஏதோ அண்ணங்காரன் தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதை மன்னிக்க மாட்டாளா? இப்படி விரோதி மாதிரி என்ன நடத்துறா? இந்துவை கூப்பிட்டுருக்கா, என்ன கூப்பிடல. அம்மாவும் கூட தான் இருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லல. ஊர் உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க? என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவம்? இங்க பாரு சரோ, என் தங்கச்சி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இது நம்ம எதிர்பார்த்தது தாங்க. அப்போ அவ செஞ்சது சரின்னு சொல்றியா நீ? சரியா தப்பானெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் அவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்துக்கு ஃபோன் பண்ண, அவதான் சொன்னான் இன்னைக்கு கல்யாண புடவை எடுக்க போயிருக்காங்களாம். இந்து அவ்வளவு வருத்தப்படுறா. இங்க இருந்து இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியவங்க நீயும் உன் பொண்ணும், ஆனா இங்க வந்து கண்ட பிச்சைக்காரங்களும் வந்து அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறா. இப்ப வருத்தப்பட்டு என்னங்க யூஸ்? அதுலயும் அந்த ஜீவா என் பொண்ண விரும்பந்த முழுசா மறந்துருக்க மாதிரி தெரியுது. அவன் கட்டிக்க போற அந்த பொண்ணுக்கு 1,00,000 வாங்கியிருக்கானா ஒரு துணி மட்டும். எனக்கு கேட்க கேட்க அப்படியே பத்திக்கிட்டு வருது. ச்சே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு கையால் ஆகாதவனா போயிட்டேன் நான். இங்க பாருங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். இது நம்மளுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் போய் முயற்சி செய்யறதெல்லாம் வீணுங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு தான் ஆசைப்படுவான். அப்போ என்னையும் என் பொண்ணையும் முட்டாளுன்றியா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க அவ்வளவு வற்புறுத்தி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாலும் இவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுங்க. அத பத்தி எந்த கவலையும் எனக்கு இல்ல. என்னோட தங்கச்சி சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும். அத ஃபுல்லா என் பொண்ணு தான் ஆளணும். கோடி கணக்குல சொத்துடி, எல்லாத்தையும் விட்டுற சொல்றியா? சரிங்க, அதுக்கு என்ன பண்ண? அந்த பையனுக்கு தான் சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்றானே. இப்போ ஒரு இடத்துக்கு வாழ போற பொண்ணு ஒண்ணு புருஷனோட சப்போர்ட் இருக்கணும், இல்லனா மாமியாரோட சப்போர்ட் இருக்கணும். நம்ம பொண்ணு வாழ போற இடம் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவளால அங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க. பொடி பைத்தியக்காரி, உனக்கு என்ன தெரியும்? நீயும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவ தானே, அதுக்குதான் உனக்கு பணத்தோட அருமை தெரியல. வேண்டாங்க, எனக்கு பணத்தோட அருமை தெரிய வேண்டாம். எனக்கு மனுஷங்களோட அருமை தெரிஞ்சா மட்டும் போதும். நான் என் பொண்ணையும் அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறேன். நீங்க சும்மா சும்மா பேசி அவ மனசை மாத்தாதீங்க. என் பொண்ண 3-4 வருஷமா லவ் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ பாசமா இருக்கிறானே, இதெல்லாம் என் பொண்ணு பார்த்தா மனசு கஷ்டப்பட மாட்டா? அப்பா, அக்ஷயா, அப்பா, அப்படின்னா மாமா எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? என் ஜீவா மாமா எனக்கு இல்லையா? அக்ஷயா, நீ வருத்தப்படாத, எல்லாம் இந்த அப்பா பாத்துக்கிறேன், சும்மா இரு. அக்ஷயா, நீ சொன்னதுதான் உண்மை. மாமா இனி உனக்கு இல்லை. மாமாக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? இந்த ஆசையை இத்தோட விட்டுரு. சரோ, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, வேலையை நீ பார்த்து. இங்க பாருங்க, அவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் தான் பொண்ணு. என் பொண்ணு வாழ்க்கையை என் கண்ணு முன்னாடியே அழிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடி அழிச்சிட்டாங்க பாரு. வாழ்க்கையை காப்பாத்திட்டு நீங்க இருக்கணும்னா இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கு. என்னங்க அப்படி எதனா குருத்தனமா பண்ண, இதான் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் கிடைக்க போற இந்த வாழ்க்கையை அடுத்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே
தெரியாது. அக்ஷயா, வேண்டாம் அக்ஷயா, அப்பா பேச்சு கேட்காத. அம்மா நீ சும்மா இருமா, அப்பாக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அக்ஷயா வேண்டாம் அக்ஷயா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினைக்காத. நாளைக்கு உனக்கும் அதே நிலைமை தான். வேண்டாம், இந்த அம்மா பேச்சு கேளு. அம்மா நான் முதல்ல டென்ஷன்ல இருக்கேன். சும்மா பிக்சர் டயலாக் எல்லாம் பேசி என்னை இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. நான் இருந்த இடத்துல யாரோ ஒரு பிச்சைக்காரியா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இந்த மாமாக்கு புத்தியே இப்படி போகுதுன்னு தெரியல. நீயே எத்தனை தடவை சொல்லியிருக்க என்னையும் மாமாவையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்பொழுது ஜோடி எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நீ நினச்சி பாரு, உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாவா? அந்த வாழ்க்கை பணத்து மேலே இருக்கக்கூடாது அக்ஷயா, அன்பில் இருக்கணும். ஆனால் நீ எல்லாமே பணத்து மேலே தானே டிசைட் பண்ணுற. வேண்டாம் அக்ஷயா, நீ உண்மையாகவே அவரை லவ் பண்ணியிருந்தேனா நானே சேர்த்து வச்சுருந்துருக்குவேன். ஆனால் நீயும் சரி உங்கள் அப்பாவும் சரி அவரோட பணத்துக்காக தான் ஆசைப்படுறீங்க. வேண்டாம். இங்க பாருடி, சும்மா அழுது சீன் போடாத. நானே டென்ஷன்ல இருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியாம சைலண்டா இருந்து என் கண்ணு முன்னாடியே நிக்காத, மரியாதையா போயிடு. அக்ஷயா. அம்மா போமா, அதான் அப்பா சொல்றாருல்ல. ஐஷுவை பார்க்கணும்னு நினைச்சாலே கை காலெல்லாம் உதறுது. இப்போ என்னன்னு போய் பேசிட்டோம் நான் அவகிட்ட? முதல்ல அவ என்கிட்ட பேசுவாளா, இல்ல என்னை பார்க்க பிடிக்கலன்னு முகத்தை திருப்பிட்டு போயிடுவாளா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் அவகிட்ட பேசியே பேசணும். ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு என்ன லவ் பண்ணியிருக்கா. ஏண்டி தத்தி குட்டி, எனக்கு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்க கூடாதாடி? எப்ப பாரு முகத்தை பாவமாவே வச்சிருக்க, என்னால என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? பாரு மாமா இத்தனை நாள் இந்த நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி உன்னையும் சரி உன்னோட லவ்வையும் சரி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி ஓகே தான் எனக்கு. அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அவ போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாளே, இங்க இருந்து காரி துப்புனா கூட சரி வாங்கினும் வந்துடலாம். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் என்ன நல்லா திட்டுன்னு திட்டா, ஐயோ என்ன செய்ய, விடு விடு, இது கூட நல்லதுதான். அவங்க வீட்டில் இருந்தா போய் பேசியிருக்கவே முடியாது. அங்கதான் அந்த கவிதா இருக்காளே, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போந்து கூட ஒரு நல்லதுக்கு தான். கவிதான்னு உடனே தான் எனக்கு இந்த கவிதாவே ஞாபகத்துக்கு வர. இவ கதையை என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டை கிளியர் பண்ணிடலாம், அப்புறமா இந்த கவிதாவை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சே, எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருந்தேன், என்னையே இப்படி அவ பின்னாடி சுத்த வச்சுட்டாலே இந்த ஐஷு. விஜய், உன் நிலைமைய பார்த்தியாடா? எல்லாரும் உன்கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஆனா இப்போ நீயே ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு தயங்குறியடா, பயப்படுறியடா விஜய். என்ன சொல்ல, எல்லாம் காலத்தின் கொடுமை. காதல் படுத்தோம் பாடு, அதுல நான் மட்டும் ஸ்பெஷலா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஐஷுவை மீட் பண்ணிட்டு அப்புறமா தான் மறுவேலை. ஐஷு, ஐ அம் கமிங். ஆதி, என்னடி என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? நல்லா தானே ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்க, சடனாக என்னாச்சு? ஷாப்பிங்கை முடிக்காம அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆண்டி. அது ஒன்றும் இல்லை ஐஷு. ஏய் சும்மா சொல்லுடி, என்ன எனக்கு தெரியாதாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு? என்னன்னு சொல்லு. லக்ஷ்மி, என்ன ஆச்சுமா? அத்தை, ஆதி அந்த வீட்டில் போய் எப்படி வாழ்வான்னு நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்காத்த. ஏம்மா அப்படி சொல்ற? பானு அம்மா பத்தி தான் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆமா அத்தை, அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க தங்கச்சி கொஞ்சம் அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி அவ்வளவு அவசரமா ஏதோ வேலை இருக்கு? என்ன ஏதாச்சும் அதெல்லாம் முழுசு வாங்காம அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? மாப்பிள்ளை சொல்லல, அவங்க அவங்க சொல்லிக்குவாங்க. ஏழையா பொறுத்தோம் இல்லையா, அது முடியுமா? என்ன பேசுறியோ போ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆதி, இந்த அம்மா மேல கோவமா உனக்கு? அம்மா என்னம்மா, என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேக்குறீங்க நீங்க? இல்ல, நீ எவ்வளவு ஆசையோட வந்திருக்கவ என்னென்ன வாங்கணும்னு, அதுல எதுவுமே வாங்க முடியல. நானும் உனக்கு வாங்கி தரல. பரவாயில்லம்மா, இன்னைக்கு வாங்கலன்னா என்ன, நம்ம இன்னொரு நாள் போய் வாங்கிக்கலாம். என்ன, ஜீவா கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவரு தான் என்கிட்ட இப்போ கோவப்படுவாரு. ஜீவா தம்பி கிட்ட நான் பேசிக்கிறேம்மா.
ஏன் ஆண்டி, என்ன ஆச்சு? ஐயோ ஐஷு, மன்னிச்சிடா ஐஷு. நீ ட்ரெஸ் எடுத்தியா இல்லையான்னு கூட நான் பார்க்கல. எடுத்தியா இல்லையா? என் ட்ரெஸ் கதையை விடுங்க ஆண்டி. என்ன ஆச்சு? நல்லா தானே ஷாப்பிங் பண்ணின்னு இருந்தீங்க. பாவம், அவ்வளோ ஆசையாக நல்லா ஷாப்பிங் பண்ணியிருந்தா. சடனாக என்ன ஆயிடுச்சு? என்னம்மா பண்ணுறது, சில ஜனங்க இருக்காங்க, நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கரெக்டு தான் ஆண்டி. சில பேர் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. மற்றவங்க சந்தோஷமா இருந்தா அதை பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏதோ பார்க்கக்கூடாததை பார்த்துட்ட மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது ஆண்டி? சரிங்க பாட்டி, ஜாஸ்தி வாயாடாதீங்க. ஏய், உனக்கு ஆறுதலாக இருக்கட்டும்னு பேசுனா என்னையே பாட்டின்றியா? ஓடி. ஏய் ஐஷு, நீ ட்ரெஸ்ஸே எடுக்கலையே, என்ன பண்ண போற? ஐஷுமா, இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கு, அங்கே வேணும்னா எடுத்துக்கிறியா? உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ? ஐயோ ஆண்டி, எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூட்லேயும் இல்லை, நான் ட்ரெஸ் எடுக்கவும் நினைக்கல. இதோ இங்கே நிற்கிறாளே, இவளோட கம்பல்ஷனுக்காக தான் நான் வந்தனே. இல்லைம்மா, பரவாயில்ல, பிறந்த நாள் அதுவும்மா, புது துணி கட்டாயம் போடணும். நானே போய் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. ஓகே ஆண்டி. என்னடி இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி உக்காந்து இருக்க? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சுல்ல, என்னென்ன வேணும் உனக்கு? என்னது, நான் நினச்ச மாதிரி நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? நான் ஆசைப்பட்டது எது நடந்துச்சு? ஏண்டி, ஏன் இப்படி மேலே வந்து பாயிற மாதிரி கோபப்படுற? அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சு 15 நாள் ஆச்சுமா. இன்னும் ஒரு நாள் கூட விஜய் எனக்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. அன்னைக்கே சொன்னேன்ல, நீயே கால் பண்ண. கால் பண்ணாமல் இருக்கவேண்ணா? பண்ணுனேன். இதோ ஒரு நிமிஷம், இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சதுதாம்மா. இது வரைக்கும் ரிட்டன் பண்ணவே இல்லை. சரி விட்ரி, எதனா முக்கியமான வேலையாக இருக்கும். இப்போ வேற கல்யாண நாள் நெருங்கிடுச்சுல்ல, அந்த பிஸியில் இருக்குவான். சரி, கல்யாண நாள் நெருங்குதில்ல, எங்கே என்னை கடைக்கு கூப்பிட்டுன்னு போல? என்ன வாங்குவீங்க? கல்யாண புடவை என்ன கலரில் வேணும்னு கேட்கல, என்ன மாதிரி துணி வேணும்னு கேட்கல, ஒன்றுமே கேட்கல. இதுதான் கல்யாண ப்ரிப்பரேஷனா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணம் நடக்கும்னு தோணலாமா? எதுக்குடி இப்படி அபசகுணமாக பேசுகிற? எல்லாம் நடக்கும், நீ சும்மா இரு. கல்யாணம் ஆனோன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும். அவன் தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் இல்லடி, அப்புறமா ஏன் உனக்கு சந்தேகம்? அப்படி கேளுமா கேள்வியே. ஏய் சவிதா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என் விஷயத்தில் நீ தலையிட்ட அவ்வளவுதான், தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமாம் ஆமாம், நீ என்னை என்னைக்கு தங்கச்சின்னு மதிச்சிருக்க இப்போ பார்க்கறதுக்கு? என்னடி, நீ ஏதாச்சும் கோல்மால் பண்ணியிருக்கியா? என்ன உன்ன மாதிரி நினச்சியா? சவி, போதும் நிறுத்து. நீ கத்தன ஒன்று பயந்து ஓடுறதுக்கு நான் ஒன்றும் ஐஷு அக்கா இல்லை, நான் சவிதா, ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நானும் சண்டை போடுறேன், இவதான் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்கா. எனக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்காது. நல்ல மனசு இருந்தா எல்லாமே நல்லதான் நடக்கும். அப்போ எனக்கு கெட்ட மனசுன்னு சொல்றியா? ஐயோ, நான் ஒன்றுமே சொல்லலையே. அதை நீ சொன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஏய் அடைச்சி நிறுத்துங்கடி. இது என்ன வீடா இல்லை மீன் சந்தையா? எப்படி சண்டை போடுறாளுங்க பாரு. ஏய் கவிதா, உனக்கு என்ன இப்போ அந்த விஜய் பேசணும் அவ்வளோதானே? அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேச சொல்கிறேன். அப்புறம் கல்யாணத்துக்கு துணிங்க எடுக்கணும், அவ்வளவுதானே? அப்பா வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஆமாம் ஆமாம், நல்ல முடிவு கிடைக்கும். சவிதா போதும், போ உள்ள போ. அம்மா, இவளோட நடவடிக்கையே சரியில்லை, என்னன்னு பார்த்துக்கோ. ஏய், அவ சின்ன பொண்ணு ஏதோ வாயாடுறா, அவளை போய் சந்தேகப்படுறீ? போ, போய் வேலை இருந்தா பாரு போ. என்ன இந்த சுரேஷ் இப்படி சொல்லிட்டான்? என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையே. அப்பனா என்னோட பணத்துக்காகத்தான் என்னை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா? எங்கள் அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கூட கொஞ்சமும் கன்சிடர் பண்ண மாட்டேன்றானே. நான் ஏதாச்சும் தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டேனோ? எனக்கு என் ஃப்யூச்சரை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா கிட்ட வேற சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்ய? இப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? ஒரே குழப்பமாக இருக்கு எனக்கு. பாவம், அப்பாவை நினச்சாலும் கஷ்டமாக இருக்கு. அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இதில் வேற
இவன் இது கேட்டதே கம்மின்னு சொல்கிறான். அப்போ நிறைய கேட்டிருந்தா எங்கள் நிலமை? உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டிருக்குவான் இல்லை? அப்போனா இவன் பணத்துக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறானா? இவனுக்கு ஒரே உத்தேசம் அந்த டவுரி தானா? இவனை இவங்க அப்பா கிட்ட பேச சொன்னா என்னையே அப்பாவை சமாதானப்படுத்த சொல்கிறான். என்ன பண்ணுறது? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. இதை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணட்டும்? சே, எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அட, என்ன இது? சௌமியா இங்கே உட்கார்ந்து இருக்கா. என்ன அழுகிறாளா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. ஐயோ, பார்க்கவே பாவமாக இருக்கு. போய் என்ன ஏதுன்னு கேட்கட்டா? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவாளா இல்லை முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுவாளான்னு தெரியலையே. இது வரைக்கும் இவன் என்கிட்ட சரியா பேசுனதில்ல. சரி, போய் கேட்டுதான் பார்ப்போம். சௌமியா, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க இப்போ? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யார் எனக்கு? சௌமியா, தப்பா நினச்சிக்காத. நான் அப்படி போயின்னு இருந்தேன். நீ தனியாக உட்காந்து அழுதியா? மனசு கேட்கல, அதான் வந்த. என்ன விஷயம்? தெரிஞ்சா நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறீங்களா? இல்லை, அது வந்து என்னால் ஆனால் ஹெல்ப்பாக பண்ணுறேன். என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க. ஏன் சௌமியா என்னை ஒரு எதிரியாகவே பார்க்குற? நான் உன்னோட அண்ணி தானே. என்னது அண்ணியா? நீங்களாம் எனக்கு அண்ணியா? எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? யாரும் இல்லாத நீங்கள் எனக்கு அண்ணி ஆக முடியுமா? இனிமே இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து சொந்தம் கொண்டாடுற வேலையை வச்சுக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துன்னு போங்க. சௌமியா, போங்கன்னு சொன்னேன்ல, எதுக்கு வந்து என்ன டார்ச்சர் கொடுக்குறீங்க? நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன். வந்து என்ன? போங்க இங்கேருந்து. நீ ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிறன்னு தெரியுது. எந்த டைமாக இருந்தாலும் சரி, எதனா உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு சொல்லு. நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் ஹெல்ப் என்றைக்குமே எனக்கு தேவைப்படாது, தேவையும் இல்லை. முதல்ல இங்கேருந்து போங்க. அச்சோ, இவங்கக்கிட்ட நான் இப்படி நடந்திருக்க கூடாதோ. ச்சே, என்னோட இந்த கோவ புத்தியால் தான் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சோ. இப்போ இந்த விஷயத்த நான் யார்கிட்டன்னு சொல்லட்டும்? தப்பு பண்ணிட்டேனா? இவங்க ஈவினிங் வந்தா இவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த விஷயத்த சொல்லட்டா? இல்லைனா அண்ணா கிட்ட அந்த சுரேஷ் பற்றி விசாரிக்க சொல்லட்டா? எனக்கு என்னவோ அவன் பேசுனதை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஆதி முகத்தில் கரிய பூசுறேன்னு சொல்ல போய் நான் ஏன் முகத்திலே பூசிக்க போகிறேனோன்னு பயமாக இருக்கு. இந்த அட்ரஸை தான் கவிதா கொடுத்தா. இங்கே யாரையுமே காணோம். எனக்கு வேற ஒரே டென்ஷனாக இருக்கு. மலைநாட்டுக்கரும் பாறை மேலே அலை காட்டும் சிறு பூவை போலே பொல்லாத இளம் காதல்